Have a good day for all students. I am very glad to meet you in this session. In our previous lessons, we learned Unit 2 poem and prose. Now we are going to learn supplementary. The topic is the red-headed league. This is the topic of our supplementary. Already the previous supplementary also I inserted. We learn supplementary to develop our skills. Okay, these especially these supplementary they designed as a drama. Okay, this helps us to how we write a drama. It gives us some idea. Okay, here they give scene 1 scene 2 இந்த மாதிரி கொடுத்து ஒரு ட்ராமா மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. It is a very interesting story also. We all are like stories very much, especially detective stories, films. It always makes us excitement. Next, what happened next, like that excitement make through this story. Okay, let us go to the lesson. Before go to the lesson, here some characters are there in the story. We must know what are the characters. First one, Sherlock Holmes அப்படிங்கிறவர் இதில் வந்து he is the famous detective அப்படிங்கிறவங்க துப்பறிவாளன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் in this story who is the detective? Sherlock Holmes is the detective. ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாதான் we can understand the story. Next, Dr. Watson. The Dr. Watson, who is Dr. Watson means doctor. He is a doctor and Sherlock's friend. He is the friend of Sherlock. Sherlock is a detective. அந்த டிடெக்டிவ்னுடைய ஃப்ரெண்டு வந்து டாக்டர், அவருடைய நேம் வந்து வாட்சன். நெக்ஸ்ட்டு ஜாபஸ் வில்சன். இஸ் அ ஷாப்கீப்பர், ரெட் ஹேர்ட் ஷாப்கீப்பர். இவர் ஒரு ஷாப்கீப்பர். நெக்ஸ்ட்டு வின்சென்ட் ஸ்பௌல்டிங் இஸ் Wilson's assistant, also known as John Clay. The Vincent Spaulding another name is John Clay. Who is Vincent Spaulding அப்படின்னா he is the assistant to Wilson. Wilsonனுடைய assistant the Vincent. Next to Rose. சரியா, Spaulding accomplice a man with red hair. அவருடைய accomplice தான் யாருன்னா Rose. Okay, next, Mr. Jones அப்படிங்கிற யாருன்னா is a detective from Scotland Yard. Yes, he is the detective from Scotland Yard. We are all familiar with the Scotland Yard. The Scotland Yard is the very famous detective group. சரி, இந்த ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிறவங்க it is a very famous, ரொம்ப இந்த துப்பறியறதுலேயே ரொம்ப அவங்க தான் ஃபேமஸ். அப்போ நவ் வி நீட் டு ஃபெமிலியர் வித் திஸ். இது யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறப்ப நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, பிஃபோர் கோயிங் டு ஸ்டோரி தே கிவ் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ஸ்டோரி. சரியா, இதில் டாக்டர் வாட்சன் விசிட் த அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஹீ ஃபைண்ட்ஸ் டிடெக்டிவ் Holmes talking to client with bright red hair, Mr. Zabis Wilson. Holmes asked Dr. Watson to hear the unusual story of the client. இப்போ நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிற டாக்டர் வாட்சன் எங்கே போகிறாருன்னா அவருடைய ஃப்ரெண்டு ஷெர்லாக்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஹீ ஃபைண்ட்ஸ் எ டிடெக்டிவ். அங்கே வந்து இதில் வந்து இந்த ஷெர்லாக்கர் வந்து இஸ் அ டிடெக்டிவ். அப்போ அவர்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து ஜாபஸ் வில்சன். இந்த வில்சன் வந்து பிரைட் ரெட் ஹேர்டு மேன். ஹோம்லெஸ் ஆஸ்க் டாக்டர் வாட்சன், இந்த
ஷெர்லாக் இந்த ஷெர்லாக் ஹோம்னு சேர்ந்து டாக்டர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, டு டு ஹியர் த அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட். யூஸ்வல்னால் எப்போவுமே நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது யூஸ்வல். அன்யூஸ்வல்னால் இதுவரையில் கேட்காத மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஷெர்லாக் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் டாக்டர் வாட்சன் கிட்ட சொல்கிறார். வில்சன் சேஸ் தட் ஹி ரன்ஸ் எ பவன் ஷாப். One day in his shop, his assistant Vincent Spaulding, the Vincent Spaulding had another name also, John Clay, showed an advertisement in the newspaper and announced a opening in the Red-Headed League. அந்த ரெட்-ஹெட்டட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வில்சன் சேஸ் தட் ஹி ரன்ஸ் பவன் ஷாப். அவர்கிட்ட வந்து இருக்கிற அந்த அந்த கிளைண்ட் நேம் தான் வில்சன். அவர் என்ன, ஹி ரன்ஸ் எ பவன் ஷாப் அப்படின்னா ஒரு தங்க நகை அவர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய அசிஸ்டண்ட் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாரு. அந்த ரெட்-ஹெட்டட் லீக் அப்படிங்கிறது, இந்த லீக் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்றா ஒரு விஷயத்துக்காக ஜாயின் பண்ணுறது. நம்ம தான் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, சங்கம், அமைப்பு, அந்த மாதிரி ஒரு இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு சங்கம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா வில்சனுடைய ஷாப் அசிஸ்டன்ட் வின்ஸ்டன் ஸ்பவுல்டிங். இந்த வின்சென்ட் ஸ்பவுல்டிங் another name is John Clay. The announcement promised a salary of £4 a week. Spaulding urged Wilson to apply. The timid red hair bowen broker did so. Wilson was accepted into the league by Mr. Duncan Rose, head of the league. Yes, ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த வில்சனுடைய அசிஸ்டண்ட் வின்சென்ட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து he showed to his owner and compelled him to join in the league. League means a group of people join for சம்திங், சரியா, ஒரு சங்கம் மாதிரி அமைப்பு. அப்போ அவர் அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ரெட் ஹேர், ஏன்னா ஆல்ரெடி த மேன் வில்சன் ஆல்சோ ரெட் ஹேர்டு மேன். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் இந்த அமைப்பில் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்பல் பண்ணி அதில் சேர்த்து விடுறாரு. சரி, வில்சன் வாஸ் அக்செப்டட் இன்டு த லீக். அவர் போகிறாரு, அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அமைப்பில் நான் சேரோன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிறவ யாருன்னா மிஸ்டர் டன்கன் ரோஸ், த ஹெட் ஆஃப் த லீக். இந்த டன்கன் நம்ம டன்கன் ரோஸ் பார்த்துருக்கோம். அவர் என்னென்னா அந்த ரெட் ஹேர்ட் மேன், அந்த அமைப்பில் இருக்கிற ஒருத்தர். Next, he learned that the nominal duties consisted only for his coming to the office from 10 a.m. until 2 p.m. each day and copying out of Encyclopedia Britannica in longhand. This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed with a notice on the door that red-headed league had been dissolved. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. Holmes promised to look into the case and Wilson leaves. Holmes and Dr. Watson moves to Wilson shop and sacks Scarborough Square at once. Yes, he learned that nominal duties considered only of his coming to the office from 10 a.m. until 2 p.m. சரியா, அவர் அந்த ரெட் ஹெட்டட் லீக்கில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வந்து அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க போனோன்னா அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து 10 to 2 p.m. வரையில் தான் உங்களுக்கு ஒர்க்கு. அதில் என்னென்னா என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது எல்லா விதமான தகவலும் இருக்கிற ஒரு புக்கு, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. அது வந்து நீங்கள் டெய்லி அதை காப்பி பண்ணுறதா உங்களுடைய வேலை. அப்படின்னா நோ எனி தே ஆர் நாட் அசைன் எனி ஹார்ட் ஒர்க்ஸ். வேறு என்ன பெரிய டிஃபிகல்ட்டான ஒர்க்கெல்லாம் இல்லை.
அந்த என்சைக்ளோபீடியா பார்த்து காப்பி பண்ணுறது அவருடைய ஒர்க். This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed. அப்படி அவர் how many weeks he joined in that league? 8 weeks அந்த மாதிரி அவர் போகிறாரு, இந்த பிரிட்டானிக்காவை காப்பி பண்ணுறாரு. அப்படி ஒரு 8 weeks போகுது. அப்புறம் அப்படி போகிறப்போ ஒரு நாள் போகிறப்போ அந்த ரெட் ஹெட்டட் லீக் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. தே பேஸ்டட் ஒன் நோட்டீஸ், அது வந்து டோரில் ஒரு நோட்டீஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்னா ரெட் ஹெட்டட் லீக் ஹேட் பீன் டிசால்வ்டு. சரியா, ரெட் ஹெட்டட் வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒட்டிக்கிறாங்க. ஹி வாஸ் டிஸ்டர்ப்டு பை த thought that someone had been playing a practical joke on him that he came to homes for solution. அவருக்கு வந்து அது ரொம்ப வந்து ஏதோ அவர்கிட்ட யாரோ வேணே விளையாடி இருக்காங்க, நம்மளை இப்படி சீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஷெர்லாக் கிட்ட வராரு. சரியா, அண்ட் வில்சன் லீவ்ஸ் ஹோம்ஸ் அண்ட் அப்போ இந்த வந்து என்ன பண்ணுறாரு, அவரை இவங்க வந்து ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, வில்சன் வந்து போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஷெர்லாக்கும் டாக்டர் வாட்சன் மூவ்ஸ் டு வில்சன் ஷாப். இந்த அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ்னுடைய ஃப்ரெண்டு தான் டாக்டர் வாட்சன். ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த வில்சனுடைய ஷாப்புக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னா சாக்ஸ் கபர்க் ஸ்கொயர் அட் ஒன்ஸ். முன்னாடி வந்து சாக்ஸ் கபர்க் ஸ்கொயராக இருந்த, ஸ்கொயருங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேமஸ் பிளேஸ், சரியா, முக்கியமான இடம், சரியா, மெயினாக ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கிற இடம். அப்போ அங்கே அந்த சதுக்கம் அப்படின்னலாம் தமிழ் சொல்கிறோம்ல, அப்போ அங்கே அமைஞ்சிருக்குது. அங்கே ரெண்டு பேர் போகிறாங்க. அவருடைய கிளைண்ட்டினுடைய ஸ்டோரி கேட்ட பின்னாடி ஷெர்லாக்கும் அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் வாட்சன் எங்கே போகிறாங்க, அவர் சொன்ன அந்த அவருடைய கிளைண்ட் சொன்ன அந்த பவன் ஷாப்புக்கு போகிறாங்க. ஓகே, let us read this play extract to know the happenings. அப்போ இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவுட்சைட் வில்சன் ஷாப் இன் சாக்ஸ் கபர்க் ஸ்கொயர், ஹோம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன். நவ் அண்ட் தென் ஹி ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த போகிறாங்க, அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. ஷெர்லாக் ஏன்னா ஹீஸ் அ டிடெக்டிவ், ஸோ ஹி வாக்கிங் அப் அண்ட் டவுன், கோயிங் ஹியர் அண்ட் தேர். நவ் அண்ட் தென் ஹி hits the ground outside the shop with his walking stick. சரியா, ஏன்னா டிடெக்டிவ் அப்படிங்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்டாக அவங்களுடைய இது ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா அவங்க எதை கண்டுபிடிக்க வந்தாங்களோ அதுக்கு இருக்கு. அப்போ அது சம்மந்தமான விஷயத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போகிற இடத்துலலாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவர் என்ன ஷெர்லாக் என்ட்ரு ஆகிறாரு, அப் அண்ட் டவுன் போகிறாரு, அங்கே இங்கேயும் நடந்து பார்க்குறாரு. ஹி ஹேட் அ வாக்கிங் ஸ்டிக் இன் ஹிஸ் ஹேண்ட். அப்போ அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டிக்னால கிரவுண்டை தட்டிக்கிட்டே போகிறாரு. Then he knocks on the door of the shop. அப்போ டோர்னோட ஷாப் நான் தட்டி பார்க்குறாரு. ஸ்பால்டிங் ஓப்பன் த ஷாப் டோர். சரியா, அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஸ்பால்டிங், ஹூ இஸ் ஸ்பால்டிங், அதான் வில்சனுடைய ஷாப்கீப்பர், பவன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட். த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி. Is not a good look. Shabby appears. His legs of the trousers are dirty. திடீர்னு பார்க்குறது என்ன, ஒரு பவுன் ஷாப்பில் இருக்கிறவங்க வந்து நல்லா கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருப்பாங்க. ஆனால் இவருடைய பேண்ட்டு மட்டும் மேலெல்லாம் நீட்டாக இருக்குது, ஆனால் பேண்ட்டு மட்டும் எப்படி இருக்குது, கொஞ்சம் அழுக்காகி டர்ட்டியாக இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஹூ, த டிடெக்டிவ் ஷெர்லாக் பார்க்குறாரு. The scene 1. Spaulding. Can I help you? Holmes. Yes. How can get the strand? Spaulding. Third on the right and fourth of the left. He goes back into the shop and closes the door. Holmes. He's a clever young man, Watson.
Watson, is he? Why did you ask about the Strand? You know London very well. You wanted to see him? Holmes, did you notice his trousers? Watson, his trousers? No, but I saw you hit the ground with your stick. Holmes, my dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind Saks Coburg Square. You had to go to work. Watson, yes, to the hospital. Holmes, right, but I want your help tonight. Come at 10 o'clock. Yes, ரெண்டு பேர் போகிறாங்க. யார், ஷெர்லாக்கும் அவருடைய ஃப்ரெண்ட் வாட்ஸனும் அந்த ஸ்கொயருக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. ஸ்பவுட்டிங் அந்த ஷாப்புக்குள்ளே போனோம். இந்த ஸ்பவுட்டிங் இஸ் ஷாப் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. கேன் ஐ ஹெல்ப் யூ சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாரு. ஆமாம், இங்கே ஸ்டண்ட் அப்படிங்கிறது என்னென்னா எட்ஜ், இந்த கடையினுடைய எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்படின்னா கடைசி ரூம் எது, அந்த மாதிரி மீனிங்கில் கேட்குறாரு. அவர் சொல்கிறார் தேர்ட் ஆன் தி ரைட் அண்ட் ஃபோர்த் ஆஃப் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் சொல்கிறாரு. இஸ் அ கிளவர் யங் மேன் வாட்சன். அப்போ அவர் இந்த வாட்சன் வந்து ஷெர்லாக்குடைய ஃப்ரெண்டு தானே. அப்போ அவர் சொல்கிறார், ஓ இந்த ஸ்பவுல்டிங் வந்து ரொம்ப கிளவரான அறிவாளியான யங் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவருக்கு டவுட் வந்துடு. ஈஸ்கி, ஏன் நீ அவர்கிட்ட ஓகே அது ஓகே, இனி எதுக்கு அவங்ககிட்ட ஸ்டண்டை பற்றியெல்லாம் கேட்டேன். யூ நோ லண்டன் வெரி வெல், யூ வாண்டட் டு see him அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் ஷெர்லாக் கேட்குறாரு, டிட் யூ நோட்டீஸ் his ட்ரௌசர்ஸ்? நீ அவனுடைய பேண்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் மீன்ஸ் பேண்ட்டு, அவர் பேண்ட்டை நோட் பண்ணியா? நான் அவருடைய பேண்ட்டெல்லாம் நோட் பண்ணலாம், ஆனால் நீ என்ன ஸ்டிக்லேயே கிரவுண்டு டோரெல்லாம் தட்டிட்டு வந்தா, அதை நான் வாட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஷெர்லாக், ஓகே இப்போ அதெல்லாம் நான் எனக்கு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து உன்னோட ஒர்க்குக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டும் ஓகே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு அவர் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு ஷெர்லாக் வந்து ரைட் பட் ஐ வாண்ட் டு ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும், நீ என்ன பண்ணு 10 o'clock வந்து கம் அட் 10 o'clock வா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த எங்கே நடக்குதுன்னு, இந்த ஃபர்ஸ்ட்டு சீன் எங்கே நடக்குதுன்னா அந்த பவன் ஷாப்புக்கு போகிறாங்க. யார், ஷெர்லாக்கும் அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் வாட்ஸன் போய் அந்த கடையை வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சீனில் நடக்குது. த செகண்ட் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, த ஸ்ட்ராங் ரூம் அட் த பேங்க். இந்த பவன் ஷாப் அப்படிங்கிறதுனாவே அங்கே வந்து மணியெல்லாம் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ தங்கத்தை அடகு வைக்கிறது இது எல்லாமே இந்த பவன் ஷாப்பில் நடக்கும். த ஸ்ட்ராங் ரூம் அட் a bank with many boxes and crates in it. Holmes, Watson, Jones and policemen are on stage hiding behind some boxes. Yes, இந்த scene 2ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடையிலே தான் இருக்காங்க. ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சேஃப்டி லாக்கரெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வேல்யூபிள்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கிறதுக்கு. அப்போ பவன் ஷாப்னால் அங்கே நிறையா வேல்யூபிள்ஸ் இருக்கும், நிறையா அமௌண்ட்டெல்லாம் இருக்குது. அதனால் அங்கே பாதுகாப்பாக எல்லா வேல்யூபிள்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான இடம் தான் ஸ்ட்ராங் ரூம். லாக்கரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு அனதர் நியூ வேர்ட் இஸ் கிரேட்ஸ். கிரேட்ஸ் அப்படின்னு என்னென்னா வுட்டன் பாக்ஸஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட் கூட்ஸ் எல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பத்திரமா வுட்டன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். அதுதான் என்னன்னு சொல்கிறா கிரேட்ஸ். ஓகே, அப்போ இதில் யார் யார் வர்றாங்க? ஷெர்லாக், அவருடைய ஃப்ரெண்ட் வாட்சன், ஜோன்ஸ் அண்ட் ஏ போலீஸ்மேன். சரியா, இவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அரவுண்ட் ஸ்டேஜ் ஹிட்டிங் பிஹைண்ட் சம் பாக்ஸ் கீழே அவங்கெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறாங்க, மறைஞ்சு உட்காந்துருக்காங்க. இதில் நம்ம ஜோன்ஸ் அப்படின்னு படித்தோம். இதில் மிஸ்டர் ஜோன்ஸ் யாருன்னா, ஹீஸ் அ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரும் டிடெக்டிவ் தான்.
ஜோன்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா அவர் ஸ்காட்லாண்ட் யார்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு, இஸ் எவ்ரிதிங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ்? ஜோன்ஸ், my men are waiting at the front door of the bank and near the shop. Holmes, good. Now we must be quiet and wait. He puts out the light. The strong room is dark, but we can see the men waiting behind the grates. Nothing happened. Watson looks at his watch. Watson whispering, it's 11:15. Holmes, when? Holmes, shh, don't spoil our investigation. Yes, நம்ம இதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்துக்கலாம், அப்போ தான் we can understand. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த சீன் 2ல் ஷெர்லாக்கு, ஜோன்ஸு, அவருடைய ஃப்ரெண்டு வாட்சன் எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் வேல்யூபிள்ஸ் எல்லாம் விற்கிற இடத்துல போய் பாக்ஸஸ் எல்லாம் நிறையா உட்டன் பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெர்லாக் சொல்கிறாரு, இஸ் எவ்ரிதிங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ்? ஜோன்ஸுங்கிறது he is also Scotland detective. My men are waiting at the front door of the bank and near the shop. Yes, everything is ready. Good, now we must be quite well and wait. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம் ரொம்ப டார்க் ஆயிடுது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உட்டன் பாக்ஸ் எல்லாம் கிரேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தே ஆர் ஹைடிங், அமைதியாக இருக்காங்க. நத்திங் ஹேப்பன், யாரும் வரல, அங்கே எதுவும் நடக்கலை. வாட்சன் லுக்ஸ் அட் ஹிஸ் வாட்ச். அப்போ அந்த வாட்சன் என்ன பண்ணுறாரு, அவருடைய வாட்சில் பார்க்குறாரு. பார்த்துட்டு விஷ்பரிங்னா ரொம்ப முணுன்னு ரகசியமாக சொல்கிறாரு, இட்ஸ் 11:15 ஹோம்ஸ், வென்? நம்ம இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம். நவ் டைம் இஸ் 11:15. எப்போ வருவான், யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹோம்ஸ், ஷெர்லாக், டோன்ட் ஸ்பாயில் எவர் இன்வெஸ்டிகேஷன். சத்தம் போட்டு எங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணிடாத. தே see a light coming through the stone floor. ஸ்டோன் ஃப்ளோர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சத்தம் வருது, கேட்குறாங்க. சடன்லி த ஸ்டோன்ஸ் கிவ் வே. ஃபர்ஸ்ட் எ ஹேண்ட் வித் அ கன் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்டு. கீழே கீழேருந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி வருது, கீழே இருக்கிற கிரவுண்ட் பாதையிலேருந்து மேலே வர்றாங்க. அண்ட் அனதர் ஹேண்ட் ஸ்பவுல்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோட் பை ரோஸ். இப்போ யார் வர்றாங்கன்னா, ஸ்பவுல்டிங் யார், அந்த பவன் ஷாப் ஓனருடைய அசிஸ்டன்ட், சரியா? அவங்க 2 பேரும் அங்கே வர்றாங்க. அப்போ இந்த ஸ்பவுல்டிங்கும் இந்த ரோஸ் யார், டன் ரோஸ் தான் என்ன பண்ணினாரு, இது அந்த ரெட் ஹெட்டட் லீக் ஸ்டார்ட் பண்ணது யார், இவர் தான். யார், இந்த ரோஸ். அப்போ இவங்க 2 பேரும் அவங்க மறைஞ்சிருந்த அந்த பிளேஸ்க்கு வர்றாங்க. ஸ்பவுல்டிங் சொல்கிறாரு டு ரோஸ், நவ் ஹாவ் யூ காட், உனக்கு அது கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ் அண்ட் ஹிட்ஸ் ஸ்பவுல்டிங்ஸ் ஆர்ம். நவ் த கன் இஸ் ஆன் தி கிரவுண்ட். ரோஸ் குவிக்லி கெட் பேக் இன் டு டர்னல். ஜோன்ஸ் வாண்ட் டு ஸ்டாப் ஹிம் பட் ஹி காண்ட். Holmes, you can't get away, Jones Clay. Spaulding, no, but Rose, my friend. Holmes, there are 3 men waiting for him at the another end. Spaulding, you think of everything, Mr. Holmes. You are a very clever. So are you, John Clay? Your red-headed leak was clever? Yes. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஷெர்லாக், அந்த ஸ்காட்லாண்டு டிடெக்டிவ், ஷெர்லாக்குடைய ஃப்ரெண்டு டாக்டர் வாட்சன் எல்லாருமே அந்த ரூமில் ஹைட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக யாருமே இல்லை. அப்புறமா அவங்க வந்து அந்த ஒரு லைட் வெளிச்சம் வருது, அப்படியே
கன்னோடையெல்லாம் அந்த இடத்துக்கு 2 பேர் வர்றாங்க. யாருன்னா ஒன்று வந்து ஸ்பவுல்டிங்கும் இன்னொன்று வந்து ரோஸ். இந்த ஸ்பவுல்டிங் யாருன்னா இந்த பவன் ஷாப்பில் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். சரியா? இந்த ரோஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா அந்த ரெட் ஹெட்டட் லீக் ஓப்பன் பண்ணி சீட் பண்ணார் இல்லையா, அவங்க 2 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல ஷெர்லாக் கேட்குற, யூ கான் கெட் அவே ஜான் கிளே. ஜான் கிளே தான் யார்? இந்த ஸ்பவுல்டிங். ஸ்பவுல்டிங் சொல்கிறா, பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட். ரோஸ் இஸ் என்னுடைய ஃப்ரெண்ட். அப்போ இந்த ஸ்பவுல்டிங்கும் ரோஸும் யார்? ஃப்ரெண்டு. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வேணுன்னே ஸ்பவுல்டிங் வந்து அவங்களுடைய ஓனரை வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு காட்டி இதில் சேர்த்து விட்டு என்ன பண்ணுறது, சீட் பண்ணுறதுக்காக தான் ஐடியா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான். அப்போ ஷெர்லாக் கேட்குறா, there are 3 men waiting for him at the another end. அப்போ உடனே ஸ்பவுல்டிங் என்ன பண்ணுறாருன்னா, யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மை ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். நீ வந்து ரொம்ப ரொம்ப கிளவர் தான் அப்படின்னு யார் சொல்கிறா? இவ்வளோ தூரம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஹோம்ஸ், ஸோ ஆர் யூ ஜான் கிளே, யூ ஆர் ரெட் ஹெட்டட் லீக் வாஸ் கிளவர். அப்போ உங்களுடைய ரெட் ஹெட்டட் லீக் தான் நீங்கள் கிளவர் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் தான் சீட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹூ ஆஸ்க்டு திஸ்? ஷெர்லாக். ஹூ இஸ் ஷெர்லாக்? ஷெர்லாக் இஸ் அ டிடெக்டிவ் ஏஜென்ட். ஓகே, சீன் 3. நெக்ஸ்ட் சீன் 3ல என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் த சேர். படிச்சுட்டு இருக்கிறாரு. 2 பேர் சேரில், ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சன் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. There was never any red-headed leak. The villains wanted Wilson away from the shop for some hours every day. Then Clay saw the color of Rose's hair and thought of red-headed leak. So when Wilson went to work in their office every day, they had time to make the tunnel very clever. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு, ரெட் ஹெட்டட் லீக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்பவுல்டிங் அவருடைய வில்சனுடைய ஷாப் அசிஸ்டண்ட்டும் ரோஸும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி தே டிசைட் டு ஸ்டீல் த சம்திங் இன் த பவன் ஷாப். அதனால தான் இந்த ரெட் ஹெட்டட் லீக் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு அதை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவரை நம்ப வச்சு அங்கே ஒரு 8 வீக்ஸ் மட்டும் வேலை கொடுத்து, அவர் வேலைக்கு போன பின்னாடி என்ன பண்ணினாங்க, ரகசியமாக ஒரு சுரங்கப்பாதையாட்ட தோண்டி வச்சுட்டாங்க அந்த கடைக்குள்ளே வர மாதிரி. இதுதான் அவங்க அந்த 8 வீக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணி விட்டுறது, வில்சனை வந்து அங்கே உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க. வாட்சன், ஸோ ஸ்பவுல்டிங் இஸ் ஜான் கிளே த நோட்டோரியஸ் தீஃப். when did you first know that? அதெல்லாம் சரி, நீ எப்படி இவன் தான் அப்படிங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. நோட்டோரியஸ் அப்படின்னா ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டி. சரியா? குறிப்பிடத்தக்க வகையில் இவன் தான் அப்படின்னு, அதாவது ஒரு திருட இந்த மாதிரி ஒரு பேட் திங்ஸ் செய்கிறத நம்ம நோட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீ எப்படி கண்டுபிடிச்சா? ஐ சஸ்பெக்டட் when Spaulding was happy to work for half wages. Why? I thought Spaulding often went down to the cellar. What's he doing down there? I thought tunnels. Is Spaulding make a tunnel? I thought to another building. Watson, do you saw my hitting the ground with my stick outside the shop? ஐ சஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்கொயரியே ஸ்பவுல்டிங் மேலே டவுட் வந்துச்சு. ரொம்ப குறைவான சேலரிக்கு இந்த கடையில் ஒர்க் பண்ணுறான். அப்போ அடிக்கடி என்ன பண்ணுறேன்னா அந்த டர்னலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் நான் பார்த்தேன். டர்னல் எங்கே போட்டு வச்சுருக்காங்க, செல்லருங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அவர் அடிக்கடி நான் போயிட்டு வர்றதை பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுச்சு, மேக் மீ டவுட் ஆன் ஹிம்.
வாட்ஸ் ஹீ இஸ் டூயிங் டவுன் தேர், அடிக்கடி போகிறாரு, என்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் நான் கவனித்தேன். ஐ தாட் டனல்ஸ் இஸ் பவுண்டிங் மேக் ஏ டனல், இவங்க தான் டனல் மேக் பண்ணியிருப்பாங்களா. ஐ தாட் டு அனதர் பில்டிங். ஆமாம், ஏன்னா இப்போ அப்போ தானே அவங்க என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கிற பொருளை திருடின பின்னாடி தப்பிச்சு போக முடியும். வாட்ஸன் யூ சா ஹிட்டிங் த கிரவுண்ட் வித் மை ஸ்டிக் அவுட் சைட் த, நீ முன்னாடி கேட்டு இல்லையா, நீ எதுக்கு அந்த கிரவுண்டு தட்டி பார்த்தேன்னா நான் அதுக்கு தான் தட்டி பார்த்தேன். இப்போ டனல் போட்டிருந்தா என்னாகும், நம்ம டனல் இல்லாத இடத்துலையும் டனல் இருக்கிற இடத்துலையும் தட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு சவுண்டு டிஃப்ரென்ஸ் தெரியாப்பா, அதை வச்சு தான் அவர் கெஸ் பண்ணியிருக்காரு. வாட்ஸன் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் வாட்ஸன் கேட்குறாரு, எஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். ஓ, அதுக்கு தான் நீ அன்னைக்கு தட்டி பார்த்தியா அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஷெர்லாக் சொல்கிறார், எஸ் ஐ டிட் அண்ட் இட் வாஸ்ன்ட், த செல்லர் வாஸ் பிஹைண்ட் த ஷாப். Then I saw the man spouting. I recognized him immediately. Did you see his trousers? They were dirty. Watson, why? Because making a tunnel is dirty work. Yes, அது மட்டும் இல்லை, எனக்கு அதுகளுடைய ஷாப்புக்கு பின்னாடி இவங்க ஒரு டனல் எல்லாம் மேக் பண்ணி வச்சுக்கிறாங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஏதோ நடக்குதுங்கிறது எனக்கு கெஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெகக்னைஸ்டுன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப ஸ்போல்டிங்குடைய ட்ரௌசர்ஸ் எல்லாம் எப்படி இருந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. அப்போ அதை இந்த டனல் மேக்கிங் இஸ் அ டர்ட்டி ஒர்க், மண்ணெல்லாம் பறிச்சு எடுக்கிறப்ப அது டர்ட்டி ஒர்க். அப்போ நகைக்கடையில் இருக்கிற இந்த அசிஸ்டனுடைய பேண்ட் எப்படி அழுக்காச்சுங்கிறத நான் கவனித்தேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய அவருடைய நடத்தையில் சந்தேகம் வந்தது. ஒவ்வொன்றையும் நான் கவனிக்க எனக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சிது அப்படின்னு தான் அவர் சொல்கிறவர். வாட்ஸன் வெரி கிளவர் ஹோம்ஸ், யூ ஆர் அ வெரி கிளவர் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு பாராட்டுறாரு. தென் ஐ வென்ட் டு த நெக்ஸ்ட் ட்ரீட் அட் தி பேக் ஆஃப் த ஷாப் அண்ட் வாட் ஐ டிட் சி த பேங்க். ஓ, அப்புறம் அடுத்ததில் போகிறப்ப நான் அங்கே என்ன பார்த்தேன், பேங்க் பார்த்தேன். த பேங்க் இஸ் ஆஃப்கோர்ஸ், அம்மா அடுத்த ஸ்ட்ரீட்டில் பேங்க் இருக்குது. ஒய் இஸ் தட் யங் மேன் மேக்கிங் எ டனல்? ஐ தாட் டு கெட் இன் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம். ஆஃப்கோர்ஸ், அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு போகிறக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேங்க்கினுடைய ஸ்ட்ராங் ரூமுக்கு போகிறக்கு தான் இவங்க இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க. வாட்ஸன், பட் ஒய் டு நைட், ஹவு டிட் யூ நோ? அப்போ இன்றைக்கி டுநைட்னா இன்றைக்கி நைட்டு, ஹவு டிட் யூ நோ, இன்றைக்கி தாங்கிறது நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. ஷெர்லாக் சொல்கிறாரு, பிகாஸ் தே க்ளோஸ்ட் த ஆஃபீஸ் ஆஃப் ரெட் ஹெட்டட் லீக், த டனல் மஸ்ட் பி ரெடி. ஏன்னா அதனால தான் 8 வாரம் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஓனரை வில்சனை அந்த இதில் சேர்த்து அங்கே வேலை செஞ்சு வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்தது திருடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. த டனல் மஸ்ட் பி ரெடி ஐ தாட், அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே, த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே. சண்டே என்னவா இருக்காது, இட் இஸ் அ ஹாலிடே. அதனால் அவங்க சாட்டர்டே நைட்டு என்ன பண்ணுவாங்க, திருடுறதுக்கு பிளான் போடுவாங்க. It would have given the thieves enough time to get away. அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும், லீவ் இருந்தால் தான் கரெக்டாக எல்லாத்தையும் திருடிட்டு போகிறக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். வாட்ஸன் லாஃபிங், அவரே சிரிச்சுட்டு சொல்கிறார், பட் தே டிடன்ட் கெட் அவே ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு தப்பிக்கலான்னு, ஆனால் யூ ஆர் அ கிளவர். ஹோம்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. தட்ஸ் வெரி ட்ரூ வாட்ஸன், ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இன் திஸ் லெசன் நியூ வேர்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ரூம், எ ரூம் இன் அ பேங்க் டிசைன் டு ப்ரொடெக்ட் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபயர் அண்ட் தெஃப்ட். கிரேட்ஸ், எ wooden box used for transporting goods. Investigation, systematic examination. Tunnel, a artificial underground passage, notorious, a famous for some bad qualities. Cellar, lower ground floor, basement, recognized, identified. Okay students,
I hope you can enjoy the story. Again you give reading and understand the story. Okay, thank you students.